தமிழ் மொழியில லட்சக்கணக்கான இலக்கியங்கள் இருந்தது. நம்மகிட்ட இருக்கிறது இப்போ வந்து 1% இலக்கியங்கள் தான். அத வச்சுக்கிட்டு ஆனா அதோடயே ஒப்பிடும்பொழுது பார்த்தா உலகத்தில எந்த மொழிக்கும் இலக்கியங்களே இல்ல. தமிழ் மொழியில் தான் அதிக இலக்கியங்கள் இருக்கிறது. பிற மொழியோட ஒப்பிடும்போது பார்த்தா தமிழ் மொழியில் தான் அதிக இலக்கியங்கள் இருக்குது. அதுவும் உண்மையிலே சொல்லப்போனா இவ்வளோ தான் தமிழ் மொழிக்கு இலக்கியங்களா? இப்ப சிலப்பதிகாரம், சிவகசிந்தாமணி, திருக்குறள் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. புறநானூறு, அகநானூறு, பதிற்றுப்பத்து இந்த மாரி சொல்றாங்கல்ல. இது வந்து நம்மகிட்ட இருக்கிற 1% இலக்கியங்கள் தான். நம்மகிட்ட இன்னும் இருக்கும் 99% இலக்கியங்களை எரிச்சுட்டாங்க. எரித்து விட்டார்கள். சடங்குகள், சம்பிரதாயங்கிற பேர்ல ஓலைச்சுவடிய எரிக்கிற வழக்கம் கடந்த காலங்கள்ல இருந்திருக்கு. திட்டமிட்டு வந்து நமது இலக்கியங்கள அழிக்கணும், மொழிய அழிக்கணுங்கிற அந்த முயற்சி இருக்குல்ல, அந்த முயற்சியில ஒரு பகுதியா இந்த மொழிக்கான சிறப்பை அழிப்பது, பெருமையை அழிப்பது, இந்த இந்த இலக்கியங்கள வச்சு தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், இந்த மொழிய. இலக்கியங்களை வைத்து தான் இல்ல, இலக்கியம் தெரியாதவங்க கூட கொண்டாடுவாங்க. எனக்கு இலக்கியம்லாம் நான் படிக்கல. இருந்தாலும் நான் என் மொழிய நான் கொண்டாட தான் செய்றேன். அப்போ அந்த மொழி மீதான வெறுப்புல ஒரு பகுதியாக, இந்த மொழிக்கான பெருமையில்னு ஒரு பகுதியாக இருக்கிற இந்த இலக்கியங்களை, ஓலைச்சுவடிகளில் இருக்கிற அந்த இலக்கியங்களை திட்டமிட்டு கடந்த காலங்களில் சடங்குகள் என்கிற பெயரில் பிராமணர்கள் எரித்திருக்கிறார்கள். எரித்திருக்கிறார்கள். தண்ணீல ஓடையில விட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய வரலாறு இருக்கு. அப்போ திருவள்ளுவர் என்ன திருக்குறள் மட்டும் தான் எழுதினாரா? திருவள்ளுவர் வந்து திருக்குறள் மட்டும் தான் எழுதினாரா? கம்பர் என்ன ராமாயணம் மட்டும் தான் எழுதினாரா? இளங்கோவடிகள் என்ன சிலப்பதிகாரத்தை மட்டும் தான் எழுதினாரா? வேற எழுதியிருக்கவே மாட்டாரா? கண்டிப்பா 1000 இலக்கியங்கள் அவர் எழுதியிருப்பாரு. சிலப்பதிகாரத்த போல அவர் வாழ்நாள்ல ஒரு 1000த்தையாவது 1000 கதைகளையாவது 1000 இதே எழுதியிருப்பாரு. அதுபோல திருவள்ளுவரும் திருக்குறள் மட்டும் எழுதியிருக்க மாட்டாரு. கண்டிப்பா அதுபோல இன்னும் 1000 விஷயங்கள அவர் எழுதியிருப்பாரு. இப்போ வந்து ஒரு டைரக்டர் என்ன ஒரு படம் மட்டும் தான் எடுக்குறாரா? அவர் 100 படம் எடுக்குறாரு. 20 படம் ஒருத்தர் 20 படம் எடுக்குறாரு, ஒருத்தர் ஆனா அது ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படிங்கும்போது அது ஒரு 100 படம். ஆனா வந்து ஓலைச்சுவடிங்கிறது வந்து ஒரு செட்டு போட்டு எல்லாம் உட்கார்ந்து எழுத வேண்டியது தான். அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைய ஓலைச்சுவடியில எழுத வேண்டியது தான். அப்படி இருக்கும்போது, திருவள்ளுவரோ, கம்பரோ ஏராளமா எழுதியிருப்பாங்க. நமக்கு இவங்க மட்டும் தான் தெரியும். தெரியாத எத்தனையோ பேர் நெறைய ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் எரிச்சுட்டாங்க. திட்டமிட்டு எரிச்சுட்டாங்க. அதெல்லாம் இன்னைக்கு இருந்திருந்ததுன்னா, அது வந்து ஒரு பிரமிப்பா இருந்திருக்கும். ஒரு தமிழ் மொழிங்கிறது ஒரு பிரமிப்பா இருந்திருக்கும். தமிழ் மொழி தான் சிறப்பானது, சிறப்பானதுன்னு நம்ம யாரும் சொல்லவே தேவையில்ல. சொல்லவே தேவையில்ல. யாராவது சொல்லணும் நம்ம இன்னைக்கு நமக்கே யாராவது சொன்னா நமக்கு சந்தோஷப்படுறோம்னு நாமளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நிரூபிக்கணுங்கிற அவசியமே இல்ல. அந்த இலக்கியங்களே அதற்கு சாட்சியா இருந்திருக்கும். இலக்கியங்கள அழிச்சுட்டாங்க. அதனால வந்து தமிழ் தமிழ் மொழியோட வரலாறும் சரி, தமிழர்களுடைய வரலாறும் சரி, அந்த இலக்கியங்கள் எழுதப்பட்ட பகுதி அல்லது இந்தியா முழுதும் தமிழ் மொழி இருந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போ இந்தியா முழுதும் அந்த தமிழ் மொழி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ கேரளா இருக்கிற பகுதியில தமிழ் மொழி தான் இருந்திருக்கு. அதுபோல வந்து அப்புறம் வந்து பிற மொழி கலந்து தான் அது மலையாளமா மாறுது. கர்நாடகா இருக்கிற பகுதியில தமிழ் மொழி தான் இருந்திருக்கு. பிற மொழி கலந்து தான் அது கன்னடமாக மாறுகிறது. அப்போ தெலுங்கும் அப்படிதான். பிற மொழி கலந்து தான் தெலுங்கா மாறுது. அப்போ அங்கெல்லாம் இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அங்கெல்லாம் அத அழிச்சிருக்காங்க. எப்படி தமிழ்நாட்ல அழிச்சாங்களோ, தமிழ்நாட்ல எப்படி நாம மொழிய பாதுகாக்கிறோமோ, அதுபோல நம்ம இலக்கியங்கள பாதுகாத்தோம். கொஞ்சம். அந்த பாதுகாத்த கொஞ்சம் தான் நம்மகிட்ட இருக்கு. மிச்சது எல்லாத்தையும் எரிச்சுட்டாங்க. அப்போ வந்து நீங்க தெலுங்குலயும் சரி, மலையாளத்திலயும் சரி, அது வந்து தெலுங்காக மாறும்பொழுது, தமிழ் மொழியில பிற மொழி கலந்து அது தெலுங்காகவும், கன்னடமாவும் மாறும்பொழுது, மலையாளமா மாறும்போது, அப்போ தமிழ் மொழி ஓலைச்சுவடிகள் ஏதோ அந்நிய மொழி ஓலைச்சுவடிகள போல பார்த்து அத ஈஸியா எரிச்சிருப்பாங்க. இது எந்த மொழியில அந்த காலத்தில தெரியாம இருந்திருக்கலாம். மூட நம்பிக்கை நிறைந்த அந்த காலத்தில, அந்த ஓலைச்சுவடியோட அரும தெரியாம, அத அவங்களே எரிச்சிருக்கலாம். குப்பைய போல எரிச்சிருந்துருக்கலாம். நமக்கு அது ஓலைச்சுவடி, அது தமிழ் மொழியில எழுதப்பட்டிருக்கு. அதனால நம்ம இத ஏதோ பாதுகாத்து வச்சிருந்திருப்போம். அதுதான் இப்போ நம்மகிட்ட இருக்கிற 1% இலக்கியங்கள தான் நம்ம வச்சிருக்கிறோம். மீதி 99% இலக்கியங்களை அழித்து விட்டார்கள். சொல்லப்போனா வந்து இப்போ வந்து திருவள்ளுவர் என்ன திருக்குறள் மட்டும் தான் எழுதினாரா? கம்பர் என்ன கம்பராமாயணத்த மட்டும் தான் எழுதினாரா? இளங்கோவடிகள் என்ன சிலப்பதிகாரத்த மட்டும் தான் எழுதியிருப்பாரா? ஏராளமா எழுதியிருப்பாரு. ஒவ்வொருத்தரும் திருவள்ளுவரே 1000 இலக்கியங்கள் எழுதியிருப்பாரு. அதனால கம்பரே இன்னும் 1000 இலக்கியங்கள எழுதியிருந்திருப்பாரு. ஆனா அதெல்லாம் எங்க?
அவருக்கு அதுதான் வேலை. புலவர் தான். புலமை தொழில் தான் அவரோட வேலையே. அப்போ அதெல்லாம் எங்க? மீதமுள்ளதெல்லாம் எங்க? எரிச்சுட்டாங்க. திட்டமிட்டு தமிழுக்கு எதிராக. அத தமிழ அழிச்சிட்டே வராங்க. தமிழ் பேசுகிற பரப்பளவு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் தான். தமிழ்நாடு முன்னாடி இந்தியா முழுவதுக்கும் தமிழ் பேசியிருக்கிறார்கள். தமிழ் பேசியிருக்கிறார்கள். அது எல்லாமே இந்த பிற மொழியினர் கலந்து அழிந்து போயிட்டது. தெலுங்கு என்பது தமிழ் மொழி அழிந்து போன ஒரு மொழி. தமிழ் மொழியை அழித்து இன்னொரு மொழியை அதை உருவாக்கிட்டாங்க. தெலுங்காகவும் கன்னடமாகவும் மலையாளமாகவும் உருவாக்கிட்டாங்க. அதனால் நம்ம மெத்தனமாக இருக்கக்கூடாது. மொழியை நம்ம பாதுகாக்கணும். இந்த மொழியை பாதுகாக்கணும். அதுதான் நம்மளுடைய பெருமையை பாதுகாக்கிற மாதிரி. இல்லைன்னா அது நமக்கு தான் அவமானம். மொழியை பாதுகாக்கலை, என்ன வேணாலும் நடந்துடும். மொழியை திணிக்க பார்க்குறாங்க, இந்தியை திணிக்க பார்க்குறாங்க. அதனால் இந்த மொழி அழிப்புக்கு எதிராக நாம் ரொம்ப விழிப்போடு இருக்கணும். இந்திக்காரங்களாம் இங்கே படையெடுத்து வராங்க. இதுதான் மொழி கலப்புக்கு ஒரு வழிவகுக்கும். மொழி கலப்பு ஏற்படும். தமிழுக்கும் இந்திக்கும் மொழி கலப்பு ஏற்படும். இப்படித்தான் பிற மொழி உருவாச்சு இது. அதனால் விழிப்போடு இருப்போம்.